ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி 13 புதன்கிழமை வருகிறது, பௌர்ணமி வேற வருகிறது. பௌர்ணமி என்றால் சிவனுக்கு விசேஷம், அம்மனுக்கு விசேஷம், எல்லா தெய்வங்களுக்குமே விசேஷம் தான். பெரும்பாலும் சிவனுக்கும் சக்திக்கும் ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால் சந்திரனுடைய அம்சம் சக்தியுடைய அம்சம் சொல்லுவாங்க, பராசக்திக்குரியது. சூரியனுடைய அம்சம் சிவனுக்குரியது சொல்லுவாங்க. அந்த சந்திரனை தன்னுடைய சிரசில் தரித்ததால் சிவபெருமானுக்கும் விசேஷம் சொல்லுவாங்க. இதுக்கும் மேல பெருமாளுக்குமே அந்த சந்திரனுடைய வழிபாடு ரொம்ப வந்து சொல்லுவாங்க. இப்ப பெருமாள் அவதாரங்களிலே சிறப்பு வாய்ந்த அவதாரம் ரொம்ப முக்கியமான சொல்லணும். நல்லா கேட்டுங்க. பெருமாள் அவதாரத்திலே சத்திய நாராயண பெருமாள் பேரே வருது பாருங்க. சத்தியம், சத்தியன்றது உண்மை, உண்மைனா சத்தியம். சத்தியநாராயண பூஜை பண்றவங்களாம் ரொம்ப எப்படி சொல்றது, கரெக்டா செய்யணும். அந்த விரதத்தில் தப்பு நடக்கக்கூடாது. தூய்மையான பக்தி இருக்கணும். அதுதான் சத்தியநாராயண பூஜை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக தொண்டு தொட்டு பழக்க வகத்துல செய்யறவங்க செய்வாங்க, ஆலயங்கள்ல செய்வாங்க. சட்டுன்னு யாரும் அந்த சத்தியநாராயண பூஜையத்தை செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டம் வந்துடும். அதனால பொறுமையா கரெக்டா செய்யணும். பார்த்து சத்தியநாராயண பூஜை அது பௌர்ணமியில தான் செய்வாங்க. அது இந்த தடவை புதன்கிழமையில் வருது, ரொம்ப விசேஷம். பெருமாளுடைய கிழமையாக விளங்குகிறது. சத்தியநாராயண பூஜை பண்ணாக்கா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதன் வழிபாடு எப்படி, அதான் பதில் விளக்கமா சொல்ல போறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய திமிகே தன்னோ சனிசேகர பிரச்சோதயாத். காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன திமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். ஆடி 13 புதன்கிழமை, ஆடி பௌர்ணமி. இன்றைய தினம் சத்தியநாராயண பூஜை. சத்தியநாராயண பூஜை எப்போ செய்யணும்? கண்டிப்பாக மாலை வேலை தான் செய்யணும். இப்ப சந்திரன் அப்பதானே வருவார். சந்திரோதயம், சூரியோதயம் எப்போ? காலையில. சந்திரோதயம் எப்போ? மாலையில. இப்போ மாலை வேலையை செய்யணும். வீட்லயும் பண்ணலாம், ஆலயத்திலும் பண்ணலாம். வீட்டுல வழக்கமா பண்றவங்க பண்ணலாம். சுத்தமாக இடத்தை சுத்தம் செய்து, சத்தியநாராயண பெருமாள் படம் இருக்கும், குடும்ப சமேதரா இருப்பார். அந்த படத்தை வைத்து வாசனை மலர்கள், துளசி மாலை கண்டிப்பா போடணும். ஏன்னா பெருமாள் அவதாரம், துளசி வந்து ரொம்ப புனிதமானது. அந்த அந்த இது கண்டிப்பா இருக்கணும். துளசி மாலை கண்டிப்பா இருக்கணும். துளசி பூன்னு அர்ச்சனை பண்ணலாம். அதன் பிறகு பொட்டிட்டு பூசாத்தி தூபதீபம் செய்ய வைத்து நைவேத்தியம் வச்சு, நைவேத்தியம்லாம் ரொம்ப பாயசம் ரொம்ப பிடிக்கும். பெருமாளுக்கெல்லாம் பாயசம் ரொம்ப பிடிக்கும். பால் பாயசம், பருப்பு பாயாசம், நிறைய பாயாச வகைகள் இருக்கு. அது மாதிரி வைக்கலாம். பெரும்பாலும் பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும், அதை வைக்கலாம். கல்கண்டு பொங்கல், நல்லா கேட்டுங்க. பொங்கல்லே கல்கண்டு பொங்கல் இருக்கு. இதெல்லாம் வந்து திருநெல்வேலியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷம். பிள்ளைமார்கள் பண்ணுவாங்க, சைவ பிள்ளைகள் அப்படி சொல்லுவாங்க. அவங்களாம் கல்கண்டு பொங்கல் அதிகமாக பண்ணுவாங்க. பெரும்பாலும் ஆன்மீகத்தில் உள்ளவங்க இந்த கல்கண்டு பொங்கல் பண்றது விசேஷம். சர்க்கரை பொங்கலை விட ஒரு பங்கு மேலே போய் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதமாக சொல்லப்படுவதுதான் கல்கண்டு பொங்கல். சர்க்கரை பொங்கல்லாம் நம்ம என்ன வெல்லம் போடுவோம், சர்க்கரை, அந்த வெள்ளை சர்க்கரை போட மாட்டோம். ஆனால் இந்த சர்க்கரை கட்டி தான் கல்கண்டுன்னு சொல்லுவோம். சின்ன சின்னதாக இருக்கும். அது பெரிதாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். அதில் செய்யக்கூடிய பொங்கல் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் சேர்த்து, பச்சை கற்பூரம் சேர்த்து அதை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். ரொம்ப பிரசித்தி, ரொம்ப விசேஷமானது. இது பண்ணி சத்தியநாராயண மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், ஸ்லோகங்கள், பாடல்கள் எல்லாமே பண்ணலாம், பாடலாம். மனம் ஒருமித்து இருக்க வேண்டும், அது முக்கியமானது. வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த சத்தியநாராயண பூஜனை வந்து நடுவில் நிற்கக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. அது முக்கியமா பார்த்துக்கணும். தொடர்ந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணணும். நிறைய மந்திரங்கள் சொல்ல வேண்டும். ஆத்மார்த்தமான
செயல்களில் ஈடுபட வேண்டும். ஒரே கோரிக்கை, ஒரே குறிக்கோளோடு இருக்கணும். அதுதான் முக்கியம். நான் சொல்லிட்டேன்ல, சத்தியநாராயண பெருமாள் சத்தியம். அது உண்மை. அதுதான். ஒண்ணுதான் இருக்கணும். எனக்கு அது கூட, இது கூட எல்லாமே கேட்கக்கூடாது. ஒரே ஒரு கோரிக்கையா இருக்கணும். உன்னுடைய அருள் வேண்டும். எனக்கு அது மூலியமா நல்லது நடக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இதுல சில பேருக்கு அவங்க உண்மையானவங்க இருப்பாங்க. அவங்க மேல பொய் வழக்கு போட்டிருப்பாங்க. பொய்யா விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. தண்டனைக்குள்ளாயிருப்பாங்க. இவங்களாம் சத்யநாராயண பூஜையில கலந்துக்கலாம். அந்த சத்தியம் தவறாமல் அவங்க நிரூபிக்கப்படுவார்கள். நிரபராதி நிரபராதி அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டிக்கப்படுபவர்கள் இந்த பூஜையில கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க நிரபராதி என்று நிரூபிக்கப்படுவார்கள். அப்பேற்பட்ட பூஜை இது சத்யநாராயண பூஜை. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வாய்மையே வெல்லும் அப்படி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி உண்மை வெல்லும். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பக்கம் தான் நியாயம் கிடைக்கும். எந்த வகையில இருந்தாலும் சரி உண்மை வெற்றி பெறும். அதுதான் சத்யநாராயண பூஜை. இப்போ இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். உண்மையா இருக்கணும். எந்த துறையா இருந்தாலும் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னாக்கா, உங்க மேல பொய் பழி போட்டிருந்தாங்கன்னா, வஞ்சம் வச்சிருக்காங்க, பழிக்கு பழி வாங்குறாங்கன்னா, இந்த சத்யநாராயண பூஜை நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. அது நடக்கக்கூடிய இடத்துல போய் கலந்துக்கணும் போதும். உங்க பேர் சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம், அதுல கலந்துக்கலாம். அதை கலந்து வந்தீர்களானால் ஒரு பௌர்ணமி கலந்தாலே போதும். குறைந்தது 3 பௌர்ணமியாவது கலந்துட்டு வரணும் சத்யநாராயண பூஜை. இப்படி பண்ணி வந்தீர்களானால் உங்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள்லாம் கண்டிப்பா கிடைச்சு எல்லாவற்றிலும் ஜெயித்து வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கையோடு வாழ்வீர்கள். நலமாக வாழ்வீர்கள். எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். செல்வம் செல்வாக்கு உயரும் என்று சொல்லி தான தர்மம் பண்ணணும். கடைசியா தான் எல்லாமே தான தர்மம் தான். தான தர்மம் கண்டிப்பா நீங்க செஞ்சாகணும். சத்யநாராயண பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா தான தர்மம் செய்யணும். அதே மாதிரி இந்த பொங்கல், தயிர் சாதம், பால் சாதம் கூட பண்ணலாம். இரவுல பால் சாதம் சாப்பிட்றது அவ்வளவு விசேஷம், நல்லது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர் சொல்லுவாங்க இரவுல மேக்சிமம் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பால் சாதத்துக்கு விதிவிலக்கு. நைட்ல இரவுல பால் சாதம் சாப்பிட்டா நல்லது. அது மாதிரி பண்ணி விநியோகிக்கலாம். பால் வந்து கோமாதா இல்லையா, பசு, அதனோட கொடுக்குறது. அன்றைய தினம் கோமாதாவை பூஜை பண்ணலாம், வணங்கலாம். சத்யநாராயண பூஜை பண்ணீங்கன்னா கோமாதாவை வச்சு வணங்குறது அவ்வளவு விசேஷம். அதுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஏழைகளுக்கு தான தர்மம் பண்றது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் செய்யணும். ஒண்ணு பாக்கி விடக்கூடாது. இது செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.